சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் முனைவர் தே. ஞானசுந்தரம் ஆய்வு தமிழ் முனைவர் இரா. காமராசு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ஆவடி, அண்ணனூர், கோணாம்பேடு, கோயம்பேடு, புழல், மேட்டுப்பாளையம், சேத்துப்பட்டு பகுதிகளில் பள்ளி கட்டடங்கள், குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகள், கால்பந்து மைதானம் ஆகியவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 20.89 கோடி ரூபாய் செலவில் 4 முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆவடி, அண்ணனூர், கோணாம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10.86 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டிடத்தில் 20 வகுப்பறைகள், பல்நோக்கு கூடம், அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள், நூலகம், ஆசிரியர் அறைகள், அலுவலகம் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை சார்பில் கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 59 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். முதலமைச்சர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உயர்கல்வி வளர்ச்சியில் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இன்றைய தினம் என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகளை தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து வீட்டு வசதித்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகளையும், அதே நேரத்தில் புழல் மேட்டுப்பாளையத்தில் மேம்படுத்தப்பட்ட கால்பந்து மைதானம், சேர்த்துப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட சிறிய கால்பந்து மைதானம், இதெல்லாம் 20 கோடி ரூபாய் செலவுல 4 முடிவுற்ற பணிகளை தற்போது தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். உயர்கல்வித்துறையில விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 59 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்விசார் கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 44 அரசு பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு மையங்களாக மேம்படுத்தக்கூடிய வகையில டாடா டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழக முதலமைச்சர் முன்னிலையில தற்போது கையெழுத்தாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 1,24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.